வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1ல் இருக்கிற 2வது கணக்கை பார்க்கலாம். a = 1, 2, 3 மற்றும் b = x such that என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a × b மற்றும் b × a ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்குக்கு போகலாம். கார்ட்டீசியன் பெருக்கல்ல எல்லாமே பட்டியல் அமைப்பில் இருக்கணும். இப்போ a ஈக்குவலுங்கிறது பட்டியல் அமைப்பில் இருக்குது. b ஈக்குவலுங்கிறது கன கட்டமைப்பு முறையில் இருக்குது. முதல்ல இதை கன கட்டமைப்பிலேருந்து பட்டியலாக நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து எழுதிக்கலாம். a = 1, 2, 3. b கண்டுபிடிக்கணும் நம்ம. x such that என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பகா எண்ணுங்கிறது ஒன்றாலையும் வகுப்படணும், தன்னாலையும் வகுப்படணும். இப்போ எந்தெந்த நம்பர் எல்லாமே ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பகா எண்ணுங்கிறது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். அப்போது ஒன்றுங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போது 2 ஒன்றாலையும் வகுப்படும், தன்னாலையும் வகுப்படும். 3 ஒன்றாலையும் வகுப்படும், தன்னாலையும் வகுப்படும். 4 ஒன்றால் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அதனால் அந்த எண் கிடையாது. 5 ஒன்றால் வகுப்படும், அதுக்கப்புறம் தன்னாலையும் வகுப்படும். அடுத்து 6 ஒன்றால் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். அதனால் 6ம் கிடையாது. அடுத்து 7 ஒன்றால் வகுப்படும், அதுக்கப்புறம் தன்னால் மட்டும்தான் வகுப்படும். 8ம் பகா எண் கிடையாது, 9ம் பகா எண் கிடையாது. ஏன்னா அது ஒன்றால் வகுப்படும், மற்ற எண்களாலையும் வகுப்படும். இப்போ எனக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 2, 3, 5, 7 அப்படிங்கிற எண்கள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். என்ன எடுத்திருக்காங்க? a × b எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3 × b என்னென்னா 2, 3, 5, 7. இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாங்களா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கலாம். 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. இன்னும் கணக்கு முடியலை. இப்போ 3 அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 எடுத்து எழுதிக்கலாம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து b × a கண்டுபிடிக்கலாம். இப்போது 2, 3, 5, 7 × 1, 2, 3. இதுக்கு இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கலாம். அதே போல் தான் 2, 1 வரும். 2, 2, 2, 3 எடுத்து எழுதிடலாம். 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 3. அதே போல் தான் 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து என்ன எண் இருக்குது? 5. அதே போல் 5, எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து ஒரு நம்பர் இருக்குது 7. 7, 1, 7, 2, 7, 3 எடுத்து எழுதிக்கலாம். 7, 1, 7, 2,
7,3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம A × B கண்டுபிடிச்சாச்சு, B × A கண்டுபிடிச்சாச்சு. இந்த கணக்கு முடிஞ்சது. அடுத்த கணக்கில் நம்ம பார்க்கலாம். நன்றி.